அப்பதான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போதே அதுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்துருக்கு. ஏமாமே இப்படி உளறுற? எவ்வளவு வருஷங்கள் ஓடி போயிடுச்சு. இவருக்கு தாடி மீசை எல்லாம் மொழுத்தி விட்டது. இப்ப கல்யாணமும் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் கல்யாணம். ரொம்ப குஷியோ? செம்மையா இருக்கு. அடுத்த வருஷம் ரியாஸ் ஆமா. அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் எனக்கு வாய்ப்பு இல்லடா. ஐயோ அரை சொல்லா சொல்றானே. ரொம்ப ஆசைப்படுறான் பையன். நீ என்ன இவ்வளவு ஜூம் இருக்க? என்ன நினைக்கிறீங்க மேரேஜ் ஆகுது? காசு கம்மியா இருக்கணும், கம்மியாகணும் அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேறதான் நினைக்கிறேன். பாஸ் இதுவும் வாங்குறது மாதிரி தெரியக்கூடாது பாஸ். ஏய் வாங்கடா. ஆமா இப்போ வாங்குவாங்கன்னு இல்லை என்ன தெரியல. எல்லாத்துலயும் உட்காந்துருக்கான் ஃபயாஸ். எல்லாத்தையும் சூப்பராக இருக்குன்றான். ரேட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே தான் அதுவும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இது வேற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. அது ரொம்ப ஏய் கோக்கு வச்சுக்கிறாங்க அங்கே இருக்கு பேரு. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? தள்ளி விட்டுருண்ணா சொல்லுதுல, தள்ளி விட்டுருண்ணா பேசாம. எந்திரி பாத்தியா அக்கா கழுத்துல தொப்ப உழுது பாருங்க. இந்த சோஃபா சூப்பரா இருக்குது. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ப்ரோ கட் ப்ளீஸ். யால கலாய் கட். சரி நான் செவனே நல்லா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனோம். எல்லா குடும்பத்துலயும் ஒருத்தர் இருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல எங்க அப்பா வந்து நாங்க வாங்க போனா எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாதிரி எடுப்பாரு. ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப என்னன்னா நாங்கெல்லாம் வாங்கிக்கிறோம், எங்க அண்ணன் ப்ரைஸ் எல்லாம் பார்த்துக்கிறாரு. என்ன சொல்லுவாருன்னா அந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. என்னண்ணா பாருங்க உங்களுக்கு ஒரு சல்யூட். கீழே தள்ளி விட்டுருக்கா நீ பேசாம. அவரை நான் எப்ப அடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நான் அடிக்கும் போது அவர் பேசவே மாட்டாரு. மேலே மாடல்ஸ் இருக்கான். ஸோ அந்த மாடல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஆஃப்டர் சிறப்பான நாங்கள் வந்து வீடியோ கிராஸாக பிடிக்கிறா உன்னால் நாங்கள் வீடியோ பாட்டு எடுத்துன்னு இருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது எதுனால அப்படின்னு கேட்கும்போது பர்மிஷன் வாங்கலாம் நீங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகே யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினா கீழே போங்க ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒருத்தர் இருப்பார். அவர் நேம் சொல்ல அந்த சார் கிட்ட போய் கேளுங்க. நாங்கள் மேனேஜர் கிட்ட சார் நாங்கள் போய் கேட்டோம். பெர்மிஷன் தருவீங்களா தரமாட்டீங்களா? அதுக்கு பதில் சொல்லுமா இல்ல? சரி ஓகே நான் பர்மிஷன் யார்ட்டா கேட்குறேன். ஏன்ட்டு இல்லை மேலே அதிகாரி ஐ மீன் வேற ஒரு பிரான்ச்சில் இருக்காங்க போகிற ஹையர் ஆஃபீஸர்ஸ் அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க. அப்படிங்களா சரி கேளுங்க. இல்லை அவர் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்காரு. சரி ஓகே நான் வீடு எடுக்க முடியாதுண்ணா. ஆமாம் சார் சாரி சார் எடுக்க முடியாது சார் நாங்கள். சரி ஓகே நாங்களும் வந்து உட்காந்துட்டு சோஃபா எஃபெல்லாம் எல்லாம் பார்த்து வாங்கியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு. அங்கேருந்து தலைவர் வந்தார். அந்த அண்ணன் வந்துட்டு மிஸ்டர் ஃபயாஸ் டைம் இல்லை கை கொடுங்க உங்களுக்கு குட் நியூஸ். என்ன எதுக்கு சார் கை கொடுத்தேன் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் பர்மிஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நியாஸ் நாங்கள் பார்த்தா சரி சோஃபா ஐஃபா ஒரு ஃப்ரீயாக தராரு போல குட் நியூஸ்ன்றாரு. பார்த்தா வந்துட்டு வீடியோ எடுத்துக்க சொல்லி கையை கொடுங்க. குட் நியூஸ் தான் வீடியோ ஓகே. அது பட் இந்த சோஃபா ஃப்ரீயாக கொடுக்குறது எவ்வளோ பெரிய குட் நியூஸ். உங்க எண்ணம் அண்ணனோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் கோச்சஸ் முடிக்கிறோம். கோச்சஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அண்ணன் ட்ரீட் வைக்கிறேன்றாரு. ரூப் டாப்ல எங்கள் வீட்டு மொட்டை மாடி அதான் ரூப் டாப். நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதிலே போக வேண்டியதா இருக்கு. ஆமாங்க நான் இப்போ சர்வீஸ் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பெட் பார்த்தீங்கன்னா நல்லா மெத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி கட்டில் எனக்கு அந்த அரேஞ்ச் பண்ண கட்டில் உங்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னா பாய் தலைகாணி கட்டில்ஸ் வந்து பாய் ரெண்டு தலைகாணி மொட்டை மாடி என்ன வெளியே படுத்து தார் பாய் ஜோக்கா நான் சைஸா கரெக்டா இருக்கா? தம்பி நான் உடலாம் பார்த்தாது. லென்த் ஒரே இதுதான். எல்லாம்